ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு டைசனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு டெலிபோர்ட் பில்ஸ் வந்துட்டு அவனோட பெட்ரூமில் கிடச்சிருக்கு. நம்ம அப்பா செத்ததுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ, அதனால இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி சொல்லி தான் நம்மளை ஏமாற்ற முடியும் அப்படின்ட்டு அவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அங்கே போய் பார்த்தா அவனோட ட்ரிக்கில் மாட்டிக்கிட்டா. என்னம்மா கண்ணு, எதுக்காக இந்த நேரத்தில் வந்துட்டு அதுவும் என்னோட பெட்ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல அந்த மந்திரவாதி பொண்ணு வேற இருக்கு. அது வேற கெக்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்குது சைக்கோ மாதிரி. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, ஏன் நாம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் வந்து உங்களை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவ்வளோ என்ன மிஸ் பண்ணியா என்ன அப்படின்ட்டு கழுத்தை பிடிச்சி, உண்மையை சொல்லு, நீ என்ன அவ்வளோ மிஸ் பண்ணி தான் இங்க வந்தியா அப்படின்ட்டு கிஸ் பண்ண போகும்போது, ஆமாமா, எதுக்கு இந்த அளவுக்குலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்கள பார்க்க வரக்கூடாதா? அதுக்கு இவ்ளோ தடை போட்டு வைக்கணுமா? அப்படின்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு, சரி இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப, என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்ற, வந்த உடனே கிளம்புறேங்கிற, அப்படியே கொஞ்சம் 1 மணி நேரம் இருந்துட்டு போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இல்ல நான் உங்கள மிஸ் பண்றேன் தான். ஆனா அந்த அளவுக்கு மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போகும்போது, சரி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேங்கிற மாரி தானே சொல்ற. அப்போ இந்த கல்யாண கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அவன் கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறான். இவ அப்படியே ஷாக்லயே இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுனா, அவன் ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கிறான். லவ் ஃபெயிலியர் ஆக போச்சு அப்படிங்கிற மாரி மனசொடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நினைப்பையும் நினைச்சு பார்த்து, இங்க இவ யோசிச்சு பார்க்குறா. இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா தான் அந்த சீக்ரெட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவனுக்குள்ள இருக்க சிப்ப எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவன் ஒரே குழப்பத்துல இருக்கும்போது என்ன பண்றதுன்னே புரியாம, நம்ம டைசன் வந்துட்டு அவளோட கழுத்த பிடிச்சு நெரிக்கும் பொழுது, அவளோட கை வந்துட்டு அவன் கழுத்து பக்கம் போயிருக்கும். அப்ப அங்க சிப் இருக்கிற மாரி பிளிங்க் ஆயிருக்கும். அதனால இப்ப வேற வழியே இல்லாம அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில வர்றப்ப நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறான். இந்த நேரத்துல அவனோட ரூம்ல உனக்கு என்ன வேலை? உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறப்ப, ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உன் மேல எனக்கு ஒரு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உன்னோட ஹார்ட்ட நான் அவன்ட்டருந்து வாங்கி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மனச ஒட்டச்சிட்டு அங்கேருந்து போறா. பையன்குள்ள ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டான். அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் டைசன போய் மீட் பண்ண போறா. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்குது. அதுக்காக ஒரு பில்ஸ் வந்து எடுத்து குடுக்க வந்திருக்கா போல. அதே பக்கத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். அவனும் கேட்குறான், என்ன பார்க்க வர்றதுக்கு கூட உன்னோட அடியாள் கூட தான் நீ வரணுமா? அவன் எனக்கு ரொம்ப ராயலானவன். அதனால தான். அப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சாலும் அவன் எல்லா இடத்துக்கும் கூட வருவானா அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்ணிட்டு, சரி நீ கொண்டு வந்த அந்த பில்ஸ குடு அப்படின்ட்டு, அப்படியே அவன் சாப்பிட போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின டச் பண்ண போக, அவளுக்கு அங்க என்ன முக்கியம்னா, அந்த டெலிபோர்ட் பில்ஸ் இருந்ததுல்ல, அது அங்க ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அத எப்படியாவது இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவ முடிவு பண்ணி, ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்கா. "நீ பாஸ்ட்ட பத்திலாம் எப்பவும் கேட்க மாட்டியே?" "ஆமா. ஆனா நம்ம 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. உங்க பெட்ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்லி மல்லிப்பிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் கேட்டுட்டு இருக்கா. அவ நெருங்கி கிஸ் பண்ணலான்னு நெனைக்கும்போது, இங்க ஹீரோக்கெல்லாம் வால புடிச்சு தூக்கி அவன சொருவிடலாமான்னு தோணுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இறுக்கமா கிஸ் பண்ணலான்னு போகும்போது, அங்க இருக்கிற எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சு விட்டுட்டு, அலேக்கா ஹீரோயின மட்டும் தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் கத்து கத்துன்னு கத்துறா. "ஏன் இப்படி பண்ற? எதுக்கு இப்படி பண்ற? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல" அப்படின்ட்டு. ஆ ஆமா இல்லன்னு சொல்ட்ட. அதுக்கு என்ன இப்ப? ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு இடைஞ்சலா இருக்க? எங்க இதுக்குள்ள நீ எதுக்கு உள்ள வர? அதெல்லாம் இல்ல. என் இதுக்குள்ள தான் அவன் உள்ள வந்திருக்கான். இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அதனால தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலான்ட்டு கூட்டு வந்தேன் அப்படின்னு, அந்த சைனீஸ்லாம் மேல பறக்க விடுவாங்கல்ல அந்த விளக்கு பட்டம். அதெல்லாம் கொளுத்தி விட்டு, அப்படியே அவளோட பர்த்டேவ அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அவ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணுல கண்ணு தண்ணி வர அளவுக்கு ஃபீல் பண்ணி அவன லவ்வையும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறா. ஆனா, இந்த கேர்ள்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டதுன்னு தான் அத வெளிக்காட்டிக்கவே மாட்டாய்ங்க. அதனால, "இப்ப நான் உன்ன லவ்வே பண்ணல. இப்படி பண்ணாலும் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரப்போறதில்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பொசுக்குன்னு போட்டு உடைச்சிடுறா. அங்க கட் பண்ணி ஒரு கொடுமைப்படுத்துற இடம் மாரி இருக்கு. அந்த இடத்துல சானிய கட்டி வச்சு மிதி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. எதுக்காகன்னா, அந்த ஃப்ரீ ஸ்பில்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம லவ்னா என்னன்னு கத்துக்குட்றா அப்படிங்கிற மாரி சொல்லி போட்டு அவன கொலையா கொன்னுட்டுருக்கான். "யோவ்! இன்னசென்ட்யா. அந்த பில்ஸ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்படி என்ன கூட்டு வச்சு கொலையா கொல்றியே! லவ் எல்லாம் கத்துக் குடுக்க முடியாதுயா" அப்படிங்கிற மாரி கதறிக்கிட்டு இருக்கான்.
போயிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவள கொன்றுலான்னு போயிடுறான் பயப்புள்ள. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து தடுத்து, "இந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு புடிக்காது அப்படின்னு உனக்கு தெரியும்ல. என்னையே உனக்கு புடிக்கல. அப்புறம் நான் பண்ற விஷயம் மட்டும் எப்படி புடிக்கும்? நான் சொல்றத கேளு. அவன ரிலீஸ் பண்ணி விடு" அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து ஹீரோ கடுப்பாகி போயிடுறான். ஹீரோயின் தான் அவன காப்பாத்தி விடும்போது, "ஏங்க உங்களுக்கு புரியவே இல்லையாங்க? அவன் உங்கள எந்த அளவுக்கு லவ் பண்றான் அப்படின்ட்டு. ஏங்க அவன் மனச புரிஞ்சுட்டு 2, 3 வார்த்தையாவது பேசிடுங்களேன். உங்களுக்காக எதையோ தேடி எத்தன நாள் நைட்டு தெரியுமா அலைஞ்சிருக்கிறான் அவன். அது எனக்கு அவன் சொல்லாமயே தெரியும். அட போங்க. உங்க சைலன்ட் லைவ்ல தீய வைக்க, அவன் என் முதுகுல கத்தி வைக்க, இதெல்லாம் தேவையாங்க? அ? ஒண்ணு ஒத்துக்கிட்டு அவன் லவ்வ அக்செப்ட் பண்ண பாருங்க. இல்லன்னா பைத்தியம் புடிச்ச மாரி திரிஞ்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. போற வரவன் கால புடிச்சு உடைச்சு வைக்கிறான். இவனெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து புலம்பிட்டு போறான். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான். அங்கேருந்து கடுப்பாகி போயிட்டு இருக்கப்ப, மந்திரவாதி புள்ள குறுக்க வந்துட்டு, "என்ன உன்னோட எதையுமே அவ ஏத்துக்க மாட்டேங்கிறாளா? அவள பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன் மாஸ்டர பத்தியே தேவையில்லாம மறுபடியும் மறுபடியும் என்ட்ட வந்து கடி வாங்கிட்டு போவாத" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அவள நீ புரிஞ்சுக்கவே இல்ல. அவளுக்கு என்ன தேவ? எது தேவ? அது யார்கிட்ட இருக்கு? அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, எனக்கு ஹெல்ப் பண்றதால உனக்கு என்ன யூஸு? என்னோட அண்ணன அவ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல. அவள எனக்கு சுத்தமாவே புடிக்காது. அதனால அவளுக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்றேன். அது என் அண்ணன்கிட்ட எங்க இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். அதை அவள்ட்ட எடுத்து கொண்டு குடுத்தீன்னா, உன் மேல லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி ஹீரோவ அவளோட வலையில விழ வைக்கிறா. ஏத்த மாரி டைசன் மூஞ்சில கத்தி எறிஞ்சுட்டு, அங்க இருக்கிற ஒரு டப்பாவ திருப்புனோனே 2 பேருமே ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. எந்த இடம்னா, இவன் ஒரு லேடிய வேக்கப் பண்றதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துக்கு போன உடனே, ஓஹோ! அப்ப இம்மார்டல்ஸ் எல்லாம் நீ கொல்ல சொன்னது, இங்க 7 ஸ்டோன்ஸ வச்சு இவங்களுக்கு எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ண வச்சிருக்கியா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போனான்னா, அவனுக்கு வந்துட்டு ஒரு லவ் பாய்சன் அப்படிங்கிற மாரி அட்டாக் ஆகும். அவன் லவ்வுல இருந்தா மட்டும் தான் அந்த இது அட்டாக் ஆகும். அந்த மாரி அவனுக்கு அட்டாக் ஆக, அவன் கொஞ்சம் அங்க தடுமாற ஆரம்பிக்கிறான். அப்படி அட்டாக் ஆகினதுக்கு அப்புறம் அவனோட பிளட்ட எடுத்தா, ட்ரூ லவ் போர்ஷன் வந்து கிடைக்கும். அது ஹீரோட பிளட்ல இருந்துட்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மந்திரகாதி அனுப்பிச்சு வச்சிருக்காளோ அப்படிங்கிற எனக்கு டவுட் வருது. அதே நேரத்தில, நீங்கலாம் வரவே கூடாது அப்படின்னு டைசன் பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, உனக்கு தேவையானத இப்ப நான் என்ன பண்ண போறேன்ட்டு, அங்க இருக்கிற 7 ஸ்டோல் இம்மர்டல் கல் இருக்குல்ல, அத எடுத்து உடைச்சிருவேன்னு நின்னுட்டு இருக்கான். இத உடைச்சுட்டா வேற கல்லு கிடையாது. ஏன்னா, நீ அந்த கிளானையே அழிக்க சொல்ட்ட. அது மட்டும் இல்லாம, இப்போ நீ நான் சொன்னத கேட்டு தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்துட்டு தட்டு தடுமாறி வெளியில வந்து, அவனுக்கு ஆல்ரெடி அந்த பாய்சன் அட்டாக் பண்ணிடுச்சு. நேரா ஹீரோயின் கிட்ட தான் வந்து விழுந்து, ஒரு பாக்ஸ குடுக்குறான். "இது உன் கையில இருக்குன்னா, அப்போ உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது, அவன் உடம்பெல்லாம் பாய்சன் பரவியிருக்கு. இதுக்கு காரணம் யாருங்கிறது நமக்கு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா கத்திய கொண்டு கழுத்துல வைக்கிறா. யார் கழுத்துல? அந்த மந்திரவாதி பொண்ணு கழுத்துல வைக்கிறா. "என்னம்மா கத்தி ஸ்பீடுலாம் ரொம்ப அதிகமா இருக்குது. ஒழுங்கா அந்த பாய்சனுக்கு ஆன்டிடோட் குடு." "எந்த பாய்சனுக்கு?" "ஹீரோ மேல படிஞ்சிருக்க பாய்சனுக்கு." "ஓ! அவன் அப்ப அங்க போயிட்டானா? அப்போ அந்த லவ் பாய்சன் அவன அட்டாக் பண்ணிடுச்சா? ஆக மொத்தத்துல உன்ன தான் அவன் ட்ரூவா லவ் பண்ணியிருக்கான் போலயே. இப்ப அவன் பிளட்ட போய் எடுத்தா, ட்ரூ லவ் பாய்சன் கிடைக்கும். அத குடுத்தா, நம்ம மேல லவ் வராதவங்களுக்கு கூட லவ் வந்துரும்." அப்படிங்கிறப்ப, அவ கழுத்துல கத்திய வச்சு, "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. "ஓஹோ! புரியலையா? சரி, அத விடு. இப்போ உனக்கு ஆன்டிடோட் வேணும். அத நான் குடுக்கலன்னா, நீ என்ன யூஸ் பண்ணிக்க நெனச்சத உன் அண்ணனுக்கு சொல்லுவேன். நீ என்னென்ன பண்ணங்கிறதையும் உன் அண்ணனுக்கு சொல்லுவேன். ஓ! என்ன நீ பிளாக்மெயில் பண்றியா?" அப்படின்ட்டு, "இப்போ ஆன்டிடோட் குடுக்க போறியா இல்லையா?" அப்படின்னு கத்தி வைக்க, ஒரு பவுடர குடுத்து இத எடுத்துட்டு போங்கிறா. திடீர்னு அவ எடுத்துட்டு போற நேரத்துல, "ச்சே! ச்சே! இது வெறும் பவுடர் தான். ஆன்டிடோட் என்ட்ட தான் இருக்குங்கிறப்ப, இந்த மாரி சில்லித்தனமான விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு ஆன்டிடோட்ட எடுத்துட்டு போகும்போது ஒரு விஷயம் சொல்றா. "இங்க பாரு, அவன் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. யார் மேல அவன் லவ் ஃபீல்ல இருக்காங்களோ, அவங்களும் சாப்பிட்டு அந்த டோட்ட குடுத்தா தான் அவன் நார்மல் ஆவான்." அப்படின்னு சொன்னோனே, அவன கரெக்ட்டா ஒரு பாத் டப்ல இறக்கி விட்டு, இவளும் அந்த பில்ஸ ஒண்ணு போட்டுட்டு, அவன் வாயிலயும் ஒண்ணு போட்டு விட்டு, லிப் டூ லிப் அடிச்சு, இப்படி கியூர் பண்ற விஷயத்த நான் எங்கேயுமே பார்த்ததில்லங்க. இந்த சைனீஸ் ட்ராமால, கொரியன் ட்ராமாவுல இருக்குது. இப்படி ஒரு மருத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சா, நல்லா தான் இருக்கும். அப்படி நம்ம ஹீரோயின் வளச்சு, வளச்சு லவ்வோட உம்மா கொடுக்க, கொடுக்க அந்த பாய்ஸனும் கியூர் ஆகுது. அவனும் கொஞ்சம் தெளிவாயிட்டு, "என்ன நீ இப்ப காப்பாத்தியிருக்கனா? அப்போ என் மேல உனக்கு லவ் இருக்குன்னு தானே? லூசுத்தனமா பேசாத. உன் மேல எனக்கு லவ்வுங்கிறது சுத்தமாவே இல்ல. நீ என்ன காப்பாத்துன, நான் உன்ன காப்பாத்துனேன். அத தாண்டி நமக்குள்ள எதுவுமே இல்ல." அப்படின்னு அவ போகும்போது இழுத்து கட்டி புடிச்சு, "இங்க பாரு, நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் அத ஃபீல் பண்றேன்." "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இழுத்து வச்சு நல்லா ஈச்சு, ஈச்சுன்னு இவனும் குடுத்துடுறான். அவ எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றா. ஆனா முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற கத்தி எடுத்து நெஞ்சிலேயே இறக்கி, "இன்னும் கொஞ்ச நேரம் என்ன இப்படி பண்ணிட்டு இருந்தீன்னா,
உன்னை குத்தி கொன்ட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் வந்துட்டு அந்த கல்யாண கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, இது எப்ப நடந்துச்சு? அன்னைக்கு நைட்டு கூட என்ட்ட பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தியே, அன்னைக்கே நடந்துச்சு. இத ஏன் நீ முன்னாடியே சொல்லல? உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் உன்ன யூஸ் பண்ணிக்க மட்டும் தான் பார்த்தேன். உன் மேல எனக்கு லவ்வே இல்லடா! அப்படிங்கிற மாரி பளிச்சுன்னு சொல்லிர்றா. ஆனா ஹீரோ இருந்துகிட்டு, இதெல்லாம் என்ன நீ வேணும்னே வெறுக்க வைக்க சொல்றியா? ச்சே! அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன் மேல எனக்கு துளி ஃபீலிங் கூட கிடையவே கிடையாது. எனக்காக மருந்து எடுத்துட்டு வந்துட்டு, எனக்கு லிப் லிப் கிஸ் குடுத்து, இப்போ உன் ரத்தமும் என் ரத்தமும் இணஞ்ச மாரி ஆனதுக்கப்புறம், உன் மனசுல ஒண்ணுமே இல்லன்னு சொன்னா, அத நான் நம்பணுமா? நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணு. உன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து கோவமா போறான். அவ கத்து கத்துன்னு கத்துறா. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதடான்ட்டு. ஏன்னா, அவளோட நிலைமைய வெளியும் சொல்ல முடியாது. நேரா எங்க போறான்னா, மந்திரவாதி லேடி கிட்ட தான் போறான். கழுத்துல கத்தி வச்சு, ஆல்ரெடி உன் ஃபேஸ்ல வந்துட்டு ஃபயர் ஸ்பெல்ல போட்டு ஆல்ரெடி உனக்கு ஒரு தண்டனை குடுத்துட்டேன். இப்போ அவன் எங்க இருக்கான்? அத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. இப்ப சொல்லல, என்ன நடக்குன்னே தெரியாது" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிர்றா. அவன் போனதுக்கு அப்புறம் இவ சிரிக்கிறா. "என்னையா எல்லாருமே கண்ட்ரோல் பண்றீங்க? போக போக பாருங்க என்னோட ஆட்டத்த. நான் யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றேன்" அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல மொத்த குட்ட குழப்பையே இதுதான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஹீரோ எடுத்துட்டு வந்ததுல அது டெலிபோர்ட்டிங் பில்ஸ் தான். அதுல வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியல. இது வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஒரு மாரி டவுன் ஆயிர்றா. அப்பதான் அந்த மந்திரவாதி லேடி சொன்ன விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது. ஹீரோவோட பிளட்ல இப்போ வந்துட்டு லவ் போஷன் பில் ரெடியா இருக்கும். அத குடுத்தா நம்மள லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ, கேட்கிறோமோ அத சொல்லிடுவாங்க நமக்கு புடிச்ச மாரி அப்படிங்கிறத அவ சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோவோட பிளட் இவளுக்கு தேவைப்படுது. அதனால ஹீரோ தனியா அவன் இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது, பக்கத்துல போய் படுக்குறா. அப்படி படுக்கிறப்ப அவன் கண் முழிச்சு பார்த்து என்ன சொல்றான்னா, "மறுபடியும் ட்ரீம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா?" அப்படிங்கிறப்ப, "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு பொய் சொல்லவே தெர்ல" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படிங்கும்போது, "அதுவா? எனக்கு உன்னோட பிளட் வேணும்." "எதுக்கு?" "என்னோட பிளட் எதுக்கு வேணும்?" "அதெல்லாம் இல்ல. எனக்கு வந்துட்டு உன்னோட பிளட் வேணும். உனக்கு என்ன வேணுமோ அத நான் குடுக்குறேன். ஆனா ஒரு விஷயத்த தவிர, என்னோட கல்யாணத்த மட்டும் நீ ஸ்டாப் பண்ணணும்னு நெனைக்காத. அத தவிர நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமா. நீ என்ன காரணம்னு சொல்ல மாட்ட. ஆனா என் ரத்தம் மட்டும் வேணும்பியா?" அப்படிங்கிறப்ப, உடனே அவ அப்படியே போயிட்டு நெத்தியில கிஸ் பண்றா. "ஓஹோ! அங்க மட்டும் தானா?" அப்படிங்கும்போது கரெக்ட்டா லிப்ல அப்படி கிஸ் பண்ண வர்றப்ப, வேண்டாம். இந்த அளவுக்கு கம்பல் பண்ணி ஒரு விஷயத்த வாங்குனா, அதுல ஒரு உண்மையான ஒரு விஷயமே இருக்காது. நீ நான் உன்ட்ட பெருசாவும் எதிர்பார்க்க முடியாது. நீ என்ன யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாரி சொன்னல்ல, அது இல்லாம எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கிஸ் பண்றான். அவளும் ஒரு லவ் ஃபீல்ல கிஸ் பண்ணிர்றா. இப்போ என்ன பிளட் தானே அப்படின்ட்டு அவனோட கைய கிழிச்சு, அவனுக்கு தேவையான பிளட்டையும் குடுத்து அனுப்பிச்சுடுறான். இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். உண்மையிலேயே உள்ளுக்குள்ள லவ் இருந்தும், வெளிய காட்டிக்க முடியாத சிச்சுவேஷன்ல நெறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த ஒத்த வார்த்தைய வாங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஓகே. பர்சனல் ஃபீல்குள்ள போவாதடா, கதைக்குள்ள போ அப்படின்ட்டு, இப்ப என்ன பண்ண போறான்னா, நம்ம டைசன் கிட்ட போயிட்டு, தன்னோட ஒய்ஃப் மெட்டீரியலா உள்ள போயி, அவனுக்குன்னு ஸ்பெஷலா டீ போட்டு குடுக்குற மாரி, ஒரு ட்ரிங்க போட்டு குடுத்து, சைடு கேப்ல அப்படியே பிளட்ட கலந்து விட்டு, அவன் கிட்ட குடுக்கும்போது, "நீ இந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்க மாட்டியேம்மா? என்னன்னு தெரியல. அன்பா எனக்கு ட்ரிங்க்லாம் ரெடி பண்ணி குடுக்குறேன்" அப்படின்ட்டு, அத அவன் குடிச்சுர்றான். அவன் குடிச்சதுக்கு அப்புறம், "ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா?" அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த கப்ப திருப்பி அவன் கீழ வைக்கும்போது அவன் பார்த்துட்டான்னா மாட்டிப்போம்ல அப்படின்ட்டு, அழகா கப்ப வாங்கும்போதே அவன் கெஸ் பண்ணிட்டான். உடனே அப்படியே பக்கத்துல புடிச்சு இழுத்து, "என்ன நீ கட்டிக்க போறவன்னு சொல்லிட்ட. இவ்ளோ நெருக்கமா வந்துட்டு" அப்படின்னு கிஸ் பண்ண போற மாரி போயிட்டு, "அ உனக்கு ஒரு விஷயம் புரியவே கிடையாது. இந்த இருக்கிற பாய்சன் ஸ்பெல்லுக்கு எல்லாமே நான் தான் கிங்குங்கிறதையே நீ மறந்துட்டியேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, ஆக மொத்தத்தில இந்த டைமும் ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. மாஸ்டர் பிளான் போட்டு பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு மண்ண கவ்விட்டு உட்காந்துருக்கிறதே நம்ம ஹீரோயினோட வேலையா போச்சு. லாஸ்ட் எபிசோட்லயும் இப்படிதான் ஆச்சு. இந்த எபிசோட்லயும் இப்படிதான் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒன் சைல்ட் லவர்ஸ் இங்க எத்தன பேர் இருக்கீங்க? கமெண்ட்ல வந்து ஹாய் சொல்லுங்க. நிஷா சிஸ்டர், அதுக்கப்புறம் கற்பகம் சிஸ்டர், இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு ட்ராமாவோட நேம் கேட்டிருந்தீங்க. இம்மோர்டல் டெஸ்டினி சிஸ்டர் ட்ராமாவோட நேமு. நந்தினி சிஸ்டர், ஆமா சிஸ்டர், ரொம்ப நாளா நான் வீடியோ போடவே இல்ல. நானும் உங்கள என்னோட மிஸ் வீடியோ உங்களுக்கு பண்ணேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.